ஓகே சார். இப்போ லாஸ்ட் டைம் மதுரை மாநாட்டிலயும் சரி, இப்போ இந்த திருச்சி பிரச்சார பயணத்திலயும் சரி 2லயுமே அறிஞர் அண்ணாவையும், எம்ஜிஆரையும் ஆரம்பிச்சு தான் பேசியிருக்காரு. இப்போ இதுலயும் அப்படிதான் பேசியிருக்காரு. ஒரு வேளைல இவர் அதிமுக பாணியிலேயே போறாரோ சார்? இல்லை எந்த பாணியில் வேணாலும் போகட்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான். ஏன்னா எல்லாருமே இங்கே நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு வர்றாங்க. வந்த பிறகு கரெக்டாகிடுறாங்க. அது ஒன்றும் எம்ஜிஆரே வந்து 2 வருஷம் நல்லாட்சி தான் பண்ணார். அவர் முதன்முறை ஆட்சிக்கு வந்தப்போ. அதற்கப்புறம் அதிகாரிகள்லாம் சேர்ந்து சார் திருடுறதுக்கு இவ்வளோ வழி இருக்குது, நீங்கள் என்ன சார் இப்படி இருக்கீங்கன்னு என்னென்னோ சொல்லி அவர் ஏமாற்றி அவரும் ஊழல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால் இங்கே வர்றவங்க எல்லாமே வந்து இந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சி தான் வராங்க. அது அண்ணாவாக இருந்தாருன்னா, எம்ஜிஆராக இருந்தாருன்னா, கலைஞராக இருந்தாருன்னா, ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாருன்னா எல்லாருமே. அப்போ எனக்கு முன்னால் வாழ்ந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் அவங்களால. இன்னொன்று எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வந்து அரசியலில் ஜெயிக்கலைன்னா அதற்கு பிறகு யார் இங்கே வந்திருப்பா? யாருக்குமே இந்த துணிச்சல் இருந்திருக்காது இல்லை. அப்போ ஒரு வகையில் நீ என்னோட முன்னோடிங்கிறார் அவர் எம்ஜிஆரை. இப்போ எம்ஜிஆருக்கான எம்ஜிஆரை ரசிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அந்த கூட்டம் தான் விஜய் போன்றவர்களை ரசிக்குது. அப்போ என்னுடைய முன்னோடி எம்ஜிஆர்னு அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? அண்ணாவை நீங்கள் வந்து யார் வேணாலும் தலைவராக இங்கே ஏற்றுக்கலாம். ஏன்னா அண்ணாவினுடைய சித்தாந்தங்கள், அண்ணாவினுடைய அறிவு அது வந்து உலகம் தாண்டியது. அது வந்து நம்ம இந்தியாவை தாண்டிய ஒரு பேரறிவாளனாக அண்ணாவை கொண்டாடினாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அண்ணாவை இன்றைக்கும் நீங்கள் வந்து கொண்டாடுவதில் பேசுவதில் என்ன தவறுங்கிறேன் நான்.